முதன்மைச் செய்திகள் 30 பார்க்கலாம். அமெரிக்காவில் சுதந்திர தின அணிவகுப்பில் நடைபெற்ற துப்பாக்கிச் சூட்டில் 6 பேர் உயிரிழந்தனர். அமெரிக்காவின் 246வது சுதந்திர தினத்தையொட்டி இல்லினாய்ஸ் மாநிலத்தின் சிகாகோ நகரில் உள்ள ஹைலண்ட் பூங்காவில் அணிவகுப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. அப்போது அடையாளம் தெரியாத நபர் தான் வைத்திருந்த துப்பாக்கியால் கூட்டத்தை நோக்கி சரமாரியாக சுட்டார். அதிர்ச்சியடைந்த பொதுமக்கள் அலறியடித்து ஓட்டம் பிடித்தனர். துப்பாக்கிச் சூட்டில் 6 பேர் உயிரிழந்தனர். 24 பேர் படுகாயமடைந்தனர். தகவல் அறிந்து விரைந்து வந்த மீட்புப் படையினர் படுகாயமடைந்தவர்களை மருத்துவமனையில் அனுமதித்துள்ளனர். அதிமுக பொதுக்குழுவில் நீதிமன்ற அவமதிப்பு நடைபெற்றதாக தொடரப்பட்ட வழக்கு விசாரணை ஜூலை 7ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்படுவதாக சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கடந்த 23ஆம் தேதி நடைபெற்ற அதிமுக பொதுக்குழு கூட்டத்தில் நீதிமன்ற உத்தரவு பின்பற்றப்படவில்லை என்று கூறி பொதுக்குழு உறுப்பினர் சண்முகம் வழக்கு தொடர்ந்திருந்தார். இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோது அவைத்தலைவர் நியமனத்தை நிரந்தரமாக்க தான் ஒருபோதும் வழிமொழியவில்லை என்று ஓபிஎஸ் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. அதை கேட்ட நீதிமன்றம் ஜூலை 11ஆம் தேதி அதிமுக பொதுக்குழு கூட்டத்திற்கு தடை கோரி தனி நீதிபதியை அணுகும்படி ஓபிஎஸ் தரப்புக்கு அறிவுறுத்தியது. ஜூன் 23ஆம் தேதி நடந்த பொதுக்குழு தொடர்பாக மட்டுமே இந்த அமர்வு விசாரிக்க முடியும் என கூறிய நீதிபதிகள் அதிமுக அவைத்தலைவராக தமிழ்மகன் உசேன் நியமனத்தை ஓபிஎஸ் அங்கீகரித்ததற்கான ஆதாரத்தை சமர்ப்பிக்க இபிஎஸ் தரப்புக்கு உத்தரவிட்டனர். அதிமுக பொதுக்குழுவில் புதிய தீர்மானங்களை நிறைவேற்றக்கூடாது என்ற சென்னை உயர்நீதிமன்றத்தின் உத்தரவை எதிர்த்து கட்சியின் இணை ஒருங்கிணைப்பாளர் எடப்பாடி பழனிசாமி தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனு உச்சநீதிமன்றத்தில் நாளை பட்டியலிடப்பட உள்ளது. சென்னை உயர்நீதிமன்றத்தின் உத்தரவை எதிர்த்து அக்கட்சியின் இணை ஒருங்கிணைப்பாளர் எடப்பாடி பழனிசாமி உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்தார். பொதுக்குழு செயற்குழுவில் எடுக்கக்கூடிய முடிவுகள் என்பது கட்சி சார்ந்த விவகாரம் என்றும் பெரும்பான்மையான உறுப்பினர்கள் சொல்லக்கூடிய விவகாரங்களை தான் கட்சி இறுதி முடிவாக எடுக்கும் எனவும் அந்த மனுவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து இபிஎஸ் கோரிக்கையை ஏற்றுக்கொண்ட நீதிபதிகள் நாளை தலைமை நீதிபதியின் அனுமதி பெற்று விசாரணைக்கு வழக்கு பட்டியலிடப்படும் என அறிவித்தனர். எடப்பாடி பழனிசாமி அதிமுக பொதுச் செயலாளராகியே தீர்வார் என முன்னாள் அமைச்சர் கே.பி. முனுசாமி தெரிவித்துள்ளார். வேலூர் மத்திய சிறையில் அடைக்கப்பட்டுள்ள அதிமுக நிர்வாகி SRK அப்புவை சந்தித்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய கே.பி. முனுசாமி திட்டமிட்டபடி பொதுக்குழு நடந்தே தீரும் என தெரிவித்தார். திட்டமிட்டபடி வருகிற 11ஆம் தேதி ஸ்ரீவாரி வெங்கடாஜலபதி மண்டபத்தில் உறுதியாக நடைபெறும். அந்த நடைபெற்ற பின்பாக கழகத்தினுடைய பொதுச் செயலராக மாண்புமிகு எதிர்க்கட்சித் தலைவர் போற்றுதற்குரிய அன்பு சகோதரர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பொதுச் செயலராக உறுதியாக வருவார்கள். இலங்கை கடற்படையினரால் சிறைபிடிக்கப்பட்டுள்ள இந்திய மீனவர்களை விடுவிக்க தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார். தமிழ்நாட்டைச் சேர்ந்த 7 மீனவர்கள், புதுச்சேரியைச் சேர்ந்த 5 மீனவர்கள் என 12 மீனவர்கள் இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்டிருப்பது மீனவர்களை அச்சுறுத்தும் வகையில் இருப்பதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தனது கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். சிறைபிடிக்கப்பட்டுள்ள மீனவர்கள் மற்றும் அவர் தம் படகுகளையும் உடனடியாக விடுவிக்க உரிய தூதரக வழிமுறைகள் வாயிலாக நடவடிக்கைகளை விரைந்து மேற்கொள்ள வேண்டும் எனவும் முதலமைச்சர் கேட்டுக் கொண்டுள்ளார். உணவகங்களில் சேவை கட்டணத்துடன் சேவை வரியையும் சேர்த்து ஜிஎஸ்டியை வசூலிக்கக்கூடாது என்று மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது. உணவகங்கள் சேவை வரி விதிப்பது தொடர்பாக மத்திய நுகர்வோர் பாதுகாப்பு ஆணையம் வழிகாட்டு நெறிமுறைகளை வெளியிட்டுள்ளது. அதில் உணவகங்களில் சாப்பிட்ட மொத்த தொகையில் சரக்கு மற்றும் சேவை வரியை விதிக்கக்கூடாது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உணவகங்களில் எந்த ஒரு பெயரிலும் சேவை வரியை வசூலிக்கக்கூடாது என்றும் சேவை வரியை செலுத்துமாறு நுகர்வோரை கட்டாயப்படுத்தக்கூடாது என்றும் குறிப்பிட்டுள்ளது. சேவை வரியை செலுத்துவது நுகர்வோரின் விருப்பம் என்பதை அவர்களிடம் தெரிவிக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தியுள்ளது. விதிகள் மீறப்பட்டால் 1915 என்ற எண்ணிலோ அல்லது தேசிய நுகர்வோர் உதவி மையத்தின் செயலி மூலமோ புகார் அளிக்கலாம் என்றும் மத்திய நுகர்வோர் பாதுகாப்பு ஆணையம் குறிப்பிட்டுள்ளது.
பேருந்து நடத்துனர்கள் பயணிகளுக்கு உமிழ்நீர் தொடாதவாறு பயணச்சீட்டு வழங்க வேண்டுமென போக்குவரத்து துறை உத்தரவிட்டுள்ளது. பயணிகளுக்கு பயணச்சீட்டு வழங்கும் போது நடத்துனர்கள் பின்பற்ற வேண்டிய வழிமுறைகளை போக்குவரத்து துறை வெளியிட்டுள்ளது. அதில் பேருந்தில் சில நடத்துனர்கள் உமிழ்நீரை தொட்டு பயணச்சீட்டுகளை பிரித்தெடுத்து பயணிகளிடம் வழங்குவதாக புகார்கள் பெறப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் பொதுமக்கள் மன உளைச்சலுக்கு ஆளாவதாகவும் இது சுகாதார சீர்கேட்டை விளைவிக்கும் என்பதாலும் இதனை நடத்துனர்கள் தவிர்க்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அதற்கு பதிலாக நடத்துனர்கள் தண்ணீர் உறிஞ்சும் ஸ்பாஞ்சை பயன்படுத்தி பயணச்சீட்டு வழங்கவும் உத்தரவிடப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் ஒரே நாளில் 2654 பேருக்கு கொரோனா பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது. மாநிலத்தில் கொரோனா தொற்று மீண்டும் அதிகரித்துள்ள நிலையில் 15,616 பேர் கொரோனா பாதிப்புக்காக சிகிச்சை பெற்று வருவதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. அதிகபட்சமாக சென்னையில் 1066 பேருக்கு கொரோனா தொற்று உறுதியாகி உள்ளது. தமிழ்நாடு முழுவதும் 1542 பேர் கொரோனாவிலிருந்து மீண்டு மருத்துவமனைகளிலிருந்து வீடு திரும்பியுள்ளதாக அரசு தெரிவித்துள்ளது. கொரோனாவால் உயிரிழப்புகள் எதுவும் பதிவாகவில்லை. சென்னையில் கொரோனா தொற்று நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நிலையில் பொது இடங்களில் முகக்கவசம் அணிவது கட்டாயம் என மாநகராட்சி அறிவித்திருக்கிறது. கொரோனா தொற்றில் இருந்து பொதுமக்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்ள கட்டாயம் முகக்கவசம் அணிய வேண்டும் என சென்னை பெருநகர மாநகராட்சி வெளியிட்டிருக்கும் அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. கடந்த 2 வாரங்களாக சென்னையில் கொரோனா தொற்று தினசரி எண்ணிக்கை அதிகரிப்பதால் முகக்கவசத்தை கட்டாயம் அணியுமாறு அதில் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. வணிக நிறுவனங்கள் ஒரே நேரத்தில் அதிக கூட்டம் கூடுவதை தவிர்க்கவும் தனி மனித இடைவெளியை பராமரிக்கவும் மாநகராட்சி வலியுறுத்தியுள்ளது. வணிக வளாகங்கள், திரையரங்குகள், துணிக்கடைகளில் ஊழியர்கள் மற்றும் வாடிக்கையாளர்கள் முகக்கவசம் அணிவதை நிறுவனம் உறுதி செய்ய வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மகாராஷ்டிரா சட்டப்பேரவையில் நடைபெற்ற நம்பிக்கை வாக்கெடுப்பில் ஏக்நாத் ஷிண்டே அரசு வெற்றி பெற்றது. மகாராஷ்டிராவில் உத்தவ் தாக்கரே அரசு கடந்த வாரம் கவிழ்ந்த நிலையில் ஏக்நாத் ஷிண்டே முதலமைச்சராக பொறுப்பேற்றார். இதையடுத்து ஆளுநர் உத்தரவின் பேரில் மகாராஷ்டிரா சட்டப்பேரவையில் நம்பிக்கை வாக்கெடுப்பு நடைபெற்றது. அரசின் வெற்றிக்கு 144 வாக்குகள் தேவைப்பட்ட நிலையில் ஷிண்டே அரசை ஆதரித்து 164 பேர் வாக்களித்தனர். 99 பேர் எதிர்த்து வாக்களித்தனர். இதையடுத்து நம்பிக்கை கோரும் தீர்மானம் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டது. இதற்கிடையே உத்தவ் தாக்கரே தரப்பிலிருந்து மேலும் 2 எம்எல்ஏக்கள் ஏக்நாத் ஷிண்டே தரப்புக்கு மாறியுள்ளனர். இவர்கள் ஷிண்டே அரசுக்கு ஆதரவாக வாக்களித்தனர். கர்நாடக மாநிலத்தில் காவல் உதவி ஆய்வாளர் பணி நியமனத்தில் முறைகேட்டில் ஈடுபட்டதாக ஏடிஜிபி கைது செய்யப்பட்டுள்ளார். காவல் உதவி ஆய்வாளர் தேர்வு விடைத்தாளில் திருத்தம் செய்து கூடுதல் மதிப்பெண்கள் வழங்கியதாக ஏடிஜிபி அம்ரித் பால் மீது குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டது. இது தொடர்பாக சிஐடி காவல்துறையினர் அம்ரித் பாலிடம் 4 முறை விசாரணை நடத்திய நிலையில் அவரை கைது செய்துள்ளனர். காவல் உதவி ஆய்வாளர் பணிக்கு 545 பேர் தேர்வு செய்யப்பட்ட நிலையில் விடைத்தாளில் முறைகேடு செய்ததாக 40 பேரிடம் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. வங்கதேசத்தில் மழை வெள்ளத்தால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 102ஆக அதிகரித்துள்ளது. கடந்த 122 ஆண்டுகளில் கண்டிராத அளவுக்கு வங்கதேசம் மிகவும் மோசமான வெள்ள பாதிப்பை எதிர்கொண்டுள்ளது. டாக்கா மற்றும் வங்கதேசத்தின் வடகிழக்கு பகுதிகளில் கடந்த 1 வார காலமாக இடைவிடாது கனமழை கொட்டுகிறது. இதன் காரணமாக அங்குள்ள பல்வேறு மாவட்டங்கள் வெள்ளத்தில் மூழ்கி தத்தளித்து வருகின்றன. மழை வெள்ளத்தால் பெரும்பாலான பகுதிகளில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டது. சாலைகளில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியதால் வாகன போக்குவரத்து முடங்கி மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. இந்நிலையில் மழை தொடர்பான சேதங்களில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 102ஆக அதிகரித்துள்ளது. தொடர்ந்து பல்வேறு பகுதிகளில் மீட்புப் பணிகள் நடைபெற்று வருகின்றன. அமெரிக்க சுதந்திர தினத்திற்கு இந்திய பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். இங்கிலாந்திடம் இருந்து விடுதலை பெற்ற அமெரிக்கா ஜூலை 4ஆம் தேதி 246வது சுதந்திர தினத்தை கொண்டாடியது. இதற்கு டுவிட்டர் மூலம் பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்து பதிவிட்டுள்ளார். இதில் அமெரிக்க அதிபர் ஜோ பைடன், துணை அதிபர் கமலா ஹாரிஸ் மற்றும் அந்நாட்டு மக்களுக்கு சுதந்திர தின வாழ்த்துக்களை தெரிவிப்பதாக மோடி குறிப்பிட்டுள்ளார். குடியரசுத் தலைவர் தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் திரௌபதி முர்மு ஜார்க்கண்ட் மாநிலத்தில் ஆதரவு திரட்டினார். ஜார்க்கண்ட் முதலமைச்சர் ஹேமந்த் சோரன், ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா தலைவர் சிபு சோரன் ஆகியோரை சந்தித்து திரௌபதி முர்மு ஆதரவு கோரினார். வரும் 18ஆம் தேதி நடைபெறவுள்ள குடியரசுத் தலைவர் தேர்தலுக்கான ஆளும் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் திரௌபதி முர்மு களமிறக்கப்பட்டுள்ளார். எதிர்க்கட்சிகளின் பொது வேட்பாளராக யஷ்வந்த் சின்ஹா போட்டியிடுகிறார்.
இதையடுத்து இரு வேட்பாளர்களும் பல்வேறு மாநிலங்களுக்கு சென்று அவரவர் கூட்டணி கட்சிகளின் ஆதரவை கோரி வருகின்றனர். யஷ்வந்த் சின்ஹா ஜார்க்கண்ட் மாநிலத்தைச் சேர்ந்தவர் என்பதால் ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சாவின் ஆதரவு யாருக்கு கிடைக்கும் என்ற எதிர்பார்ப்பு அதிகமாகியுள்ளது. தெற்காசியாவிலேயே முதலீடுகளுக்கு உகந்த மாநிலமாக தமிழ்நாடு விளங்க வேண்டும் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னையில் உள்ள தனியார் நட்சத்திர விடுதியில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் முதலீட்டாளர்கள் மாநாடு நடைபெற்றது. இதில் முதல்வர் முன்னிலையில் 1,25,000 கோடி ரூபாய் மதிப்பில் 60 புதிய நிறுவனங்களுடன் ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின. இதன் மூலம் 74,000 பேருக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் என தொழில்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர் முதலீட்டாளர் மாநாட்டுக்கு என்று உயர்ந்த இலக்குகள் உள்ளதாக தெரிவித்தார். குறிப்பாக தமிழ்நாட்டை $1 டிரில்லியன் அமெரிக்க பொருளாதாரமாக உருவாக்குவோம் என கூறினார். தெற்காசியாவிலேயே முதலீடுகளுக்கு உகந்த மாநிலமாக தமிழ்நாடு விளங்க வேண்டும் என்றும் இதற்கான அனைத்து முயற்சிகளையும் தமிழக அரசு மேற்கொள்ளும் எனவும் உறுதியளித்தார். சென்னை அருகே வானகரத்தில் வரும் 11ஆம் தேதி நடைபெறும் பொதுக்குழுவில் பங்கேற்குமாறு பொதுக்குழு உறுப்பினர்கள் அனைவருக்கும் அழைப்பாணை அனுப்பப்பட்டுள்ளது. கட்சியில் இரட்டை தலைமையை ரத்து செய்து பொதுச் செயலாளர் பொறுப்பு குறித்து விவாதித்து முடிவெடுப்பது, இடைக்கால பொதுச் செயலாளர் பொறுப்பை உருவாக்குவது குறித்து விவாதிப்பது, இடைக்கால பொதுச் செயலாளரை பொதுக்குழுவிலேயே தேர்வு செய்வது உள்ளிட்ட அம்சங்களை விவாதிக்க உள்ளதாக அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதிமுக பொதுச் செயலாளர் தேர்தல் குறித்து அறிவிப்பு செய்ய வேண்டுவது, கட்சியின் தற்போதைய நிலை குறித்து விவாதித்து முடிவெடுக்க வேண்டுதல் என 16 அம்சங்கள் குறித்து பொதுக்குழுவில் விவாதிக்கப்பட உள்ளதாக அந்த அழைப்பாணையில் பட்டியலிடப்பட்டுள்ளது. நீர்வளத்துறை உதவி பொறியாளர் அலுவலகம் மற்றும் வீட்டில் நடத்தப்பட்ட சோதனையில் கணக்கில் வராத 35 லட்சம் ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்டது. உதவி பொறியாளர் கந்தசாமியிடம் இருந்து கணக்கில் வராத 31,28,000 கைப்பற்றினர். அவரிடம் நடத்திய விசாரணையில் அது வாய்க்கால் புதுப்பிக்கும் பணியை மேற்கொண்டு வரும் ஒப்பந்ததாரரிடம் இருந்து பெற்ற கையூட்டு பணம் என்பது தெரியவந்தது. இதனைத் தொடர்ந்து நீர்வளத்துறை ஆதார செயற்பொறியாளர் மணிமோகன் என்பவரின் வீட்டில் இருந்து 4 லட்சம் ரூபாய் பணத்தை அதிகாரிகள் கைப்பற்றியுள்ளனர். 10 மணி நேரம் நடைபெற்ற சோதனையில் ஒட்டுமொத்தமாக 35 லட்சம் ரூபாயை பறிமுதல் செய்த லஞ்ச ஒழிப்புத்துறையினர் 2 பொறியாளர்கள் மீது வழக்கு பதிவு செய்துள்ளனர். இந்து கடவுளை அவமதித்ததாக கூறப்படும் காளி ஆவணப்படத்தை திரும்பப் பெற வேண்டும் என்று கனடா இந்திய தூதரகம் வலியுறுத்தியுள்ளது. கனடா நாட்டின் டொரண்டோவில் உள்ள ஆகா கான் அருங்காட்சியகத்தில் பன்முக கலாச்சாரத்தை கொண்டாடும் வகையில் ரிதம்ஸ் ஆஃப் கனடா என்ற திருவிழா நடைபெற்றது. இதில் இயக்குநர் லீனா மணிமேகலையின் காளி என்ற ஆவணப்படம் திரையிடப்பட்டது. இதன் போஸ்டர் இந்து கடவுளை அவமதிக்கும் வகையில் இருப்பதாக சர்ச்சை எழுந்தது. இந்நிலையில் இந்து மத தலைவர்களிடமிருந்து புகார்கள் வந்ததாக கூறி காளி படத்தை திரும்பப் பெற வேண்டும் என்று கனடாவுக்கான இந்திய தூதரகம் நிகழ்ச்சி அமைப்பாளர்களுக்கு கடிதம் எழுதியுள்ளது. அந்த திரைப்படம் சம்பந்தப்பட்ட அனைத்தையும் திரும்பப் பெறுமாறு கேட்டுக் கொள்வதாக அந்த கடிதத்தில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. ஈரோட்டில் சிறுமியின் கருமுட்டை விற்பனை தொடர்பான வழக்கில் சிறையில் உள்ள 4 பேரிடம் மருத்துவக் குழுவினர் விசாரணையை தொடங்கியுள்ளனர். வழக்கில் சிறுமியின் தாய் உட்பட 4 பேர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். இவர்களிடம் இன்று ஒருநாள் விசாரணை நடத்த மருத்துவக் குழுவினருக்கு மகிழா நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது. இதனையடுத்து ஈரோடு கிளை சிறையில் உள்ள ஜான் என்பவரிடம் மருத்துவக் குழுவினர் விசாரணையை தொடங்கியுள்ளனர். தொடர்ந்து கோவை மற்றும் கோபிச்செட்டிப்பாளையம் சிறையில் உள்ள 3 பேரிடம் விசாரணை நடத்த உள்ளனர். பாதிக்கப்பட்ட சிறுமி மற்றும் கருமுட்டை எடுக்கப்பட்டதாக கூறப்படும் 7 மருத்துவமனை நிர்வாகிகளிடம் ஏற்கனவே மருத்துவக் குழுவினர் விசாரணை நடத்தியுள்ளனர். தனது நண்பர்களுக்காக வெளிநாட்டில் கூட சலுகைகளை பெற்றுத்தரும் பிரதமர் நரேந்திர மோடி சொந்த நாட்டில் இளைஞர்களை வேலை தேடுபவர்களாக அலையவிட்டு விட்டார் என்று ராகுல் காந்தி விமர்சனம் செய்திருக்கிறார். மத்திய துணை ராணுவ படையில் காவலர் பணிக்காக தேர்வு எழுதிய இளைஞர்கள் முடிவுகள் இன்னும் வராததால் போராட்டம் நடத்தி வரும் காணொளியை ராகுல் காந்தி தனது ட்விட்டரில் பதிவிட்டுள்ளார். தனது நண்பர்களுக்கு வெளிநாடுகளில் கூட சலுகைகளை பெற்றுத்தரும் மோடி சொந்த நாட்டில் இளைஞர்களின் எதிர்காலம் பற்றி கவலைப்படவில்லை என்றும் ஏன் இந்த பாரபட்சம் என்றும் ராகுல் காந்தி கேள்வி எழுப்பியுள்ளார். இஸ்லாமியர்கள் எந்த மதத்திற்கும் எதிராக செயல்பட்டதில்லை என்று ஜம்மு காஷ்மீர் முன்னாள் முதலமைச்சரும் தேசிய மாநாட்டு கட்சித் தலைவருமான ஃபரூக் அப்துல்லா தெரிவித்துள்ளார்.
காஷ்மீரில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்ட பின் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இதனை கூறினார். அமர்நாத் குகையில் சிவலிங்கம் இருப்பதை பகல்கம் பகுதியைச் சேர்ந்த இஸ்லாமியர்தான் முதலில் பார்த்து காஷ்மீர் பண்டிட்களுக்கு தெரிவித்ததாக ஃபரூக் அப்துல்லா குறிப்பிட்டார். 1990களில் ஒரு பயங்கரவாத அலை வந்தது என்றும், ஆனால் அது வேறு பகுதியில் இருந்து வந்ததாக ஃபரூக் அப்துல்லா கூறியுள்ளார். பஞ்சாப் பாடகர் சித்து மூசேவாலாவை கொலை செய்துவிட்டு துப்பாக்கிகளுடன் அதனை கொலையாளிகள் கொண்டாடிய வீடியோ வெளியாகியுள்ளது. கடந்த மே 29ஆம் தேதி சித்து துப்பாக்கியால் சுட்டு படுகொலை செய்யப்பட்டார். இது தொடர்பாக ஏற்கனவே 4 பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் முக்கிய குற்றவாளியான அங்கித் சிர்சாவும் சிக்கினார். அவரிடம் இருந்து பல்வேறு வகையான துப்பாக்கிகளும் பறிமுதல் செய்யப்பட்டன. இந்நிலையில் சித்துவை கொலை செய்த பிறகு கைது செய்யப்பட்ட 4 பேரும் துப்பாக்கிகளுடன் காரில் பயணித்த வீடியோ வெளியிடப்பட்டுள்ளது. கைதானவர்களின் செல்போனில் இந்த வீடியோ இருந்ததாக கூறப்படுகிறது. மும்பையில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழையால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. நேவி மும்பை பகுதியில் உள்ள கந்தேஷ்வர் ரயில் நிலைய சுரங்கப்பாதை முழுவதும் மழைநீர் தேங்கியது. இதனால் பணி முடிந்து வீடு திரும்பியவர்கள் கடும் சிரமத்திற்கு ஆளாகினர். கடலோர பகுதியான கொங்கன், ரேகாட், ரத்னகிரி, சிந்துதுர்க் உள்ளிட்ட இடங்களில் அடுத்த 5 நாட்களுக்கு ஆரஞ்ச் எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. கனமழையால் பல்வேறு இடங்களில் மரங்கள் வேரோடு சாய்ந்தன. பாதுகாப்பு கருதி மின்சாரம் துண்டிக்கப்பட்டுள்ளன. ஆந்திராவிலிருந்து ஹெலிகாப்டரில் புறப்பட்ட பிரதமர் நரேந்திர மோடிக்கு எதிராக கருப்பு பலூன்கள் பறக்கவிடப்பட்டதாக காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த 4 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். ஒருநாள் பயணமாக ஆந்திரா வந்த பிரதமர் நரேந்திர மோடி தனது நிகழ்ச்சிகளை முடித்துக் கொண்டு கிருஷ்ணா மாவட்டத்தில் உள்ள கன்னாவரம் விமான நிலையத்தில் இருந்து ஹெலிகாப்டரில் புறப்பட்டார். அப்போது அந்த விமான நிலையத்தை சுற்றி பலத்த பாதுகாப்பு போடப்பட்டிருந்தது. இதனையும் மீறி காங்கிரஸ் தொண்டர் ஒருவர் பிரதமர் மோடிக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் கருப்பு பலூன்களை பறக்கவிட்டார். இது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்திய நிலையில் காங்கிரஸ் தொண்டர்கள் 4 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக கிருஷ்ணா மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சித்தார்த் கௌசல் தெரிவித்துள்ளார். இத்தாலி தலைநகர் ரோமில் பயங்கர காட்டுத்தீ ஏற்பட்டுள்ளது. பினிடா சச்சேட்டி பூங்கா அருகே உள்ள வனப்பகுதியில் சுமார் 5 கிலோமீட்டர் தூரத்திற்கு காட்டுத்தீ பரவியது. தகவல் அறிந்து விரைந்த வனத்துறையினர் ஹெலிகாப்டரின் உதவியோடு தீயை கட்டுக்குள் கொண்டுவரும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். காற்றின் வேகம் அதிகமாக இருப்பதால் தீயை கட்டுக்குள் கொண்டு வருவதில் சிரமம் நீடிக்கிறது. காட்டுத்தீயால் அப்பகுதியே கரும்புகை மண்டலமாக காட்சியளிக்கிறது. எகிப்து நாட்டில் சுறா தாக்கி சுற்றுலா பயணிகள் 2 உயிரிழந்த அதிர்ச்சி சம்பவம் நிகழ்ந்துள்ளது. எகிப்தின் சால் ஹசீஷ் பகுதியில் உள்ள செங்கடலில் ஆஸ்திரியாவைச் சேர்ந்த 68 வயது பெண் ஒருவர் நீச்சலில் ஈடுபட்டிருந்தார். அப்போது சுறா ஒன்று தாக்கியதால் அலறி துடித்தார். அப்பெண்ணின் கை மற்றும் காலை சுறா கடித்து தின்றதைக் கண்ட சக சுற்றுலா பயணிகள் அதிர்ச்சியில் உறைந்தனர். தகவல் அறிந்து விரைந்த மீட்புக் குழுவினர் ரத்த வெள்ளத்தில் மிதந்த ஆஸ்திரியா சுற்றுலா பயணியை மீட்டு மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றனர். எனினும் பாதி வழியிலேயே அவர் உயிரிழந்தார். முன்னதாக அதே பகுதியில் ருமேனியாவைச் சேர்ந்த இளம்பெண் ஒருவரும் சுறா தாக்கி உயிரிழந்திருப்பதாக கூறிய எகிப்து அதிகாரிகள் கடலில் குளிக்க சுற்றுலா பயணிகளுக்கு தடை விதித்துள்ளனர். பிரிட்டனில் சற்று வித்தியாசமாக புல் வெட்டும் வாகனங்களுக்கான உலக சாம்பியன்ஷிப் பந்தயம் நடைபெற்றது. வில்ஷயர் என்ற பகுதியில் 2 பிரிவுகளாக நடைபெற்ற போட்டியில் உலகம் முழுவதும் இருந்து முன்னணி வீரர்கள் கலந்து கொண்டனர். அறுவடை செய்யப்பட்ட கரடுமுரடான வயல்வெளியில் 2 வகையான வாகனங்களில் அடுத்தடுத்து இந்த போட்டி நடைபெற்றது. மொத்தம் 16 சுற்றுகளாக நடத்தப்படும் இந்த போட்டியில் 2வது சுற்றில் கிரஹாம் திபென்ஹாம் என்ற வீரர் வெற்றி பெற்றார். முதன்மைச் செய்திகள் 30 தொடர்ந்து அடுத்து வருவது புதிய விடியல். தொடர்ந்து இணைந்திருங்கள் புதிய தலைமுறையுடன்.